ஓம் சாந்தி சிஸ்டர். குஷ் குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷ் குஷியா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு 24. ஓகே, 24ஆம் தேதி முரளியும் அவிட்டு முரளியும் பார்க்க போறோம். முதல் கேள்வி, கர்ம பந்தனத்திலிருந்து முக்தி அடையிறதுக்கான வழி என்ன? அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா, நினைவு யாத்திரை மற்றும் ஞானத்தோட சிந்தனை தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. பாபா ஒருத்தர்ட்ட தான் எல்லா சம்பந்தமும் இருக்கணும், வேற யார்கிட்டையும் புத்தி போக கூடாது. பேட்டரியா இருக்கக்கூடிய சக்தி கடலா இருக்கும் சர்வ சக்திவான் இடத்துலதான் யோகம் ஈடுபட்டு இருக்கணும். தன் மீது முழு கவனமும் இருக்கணும். தெய்வீக குணங்கள்ங்கிற சிறகுகள் இருந்ததுன்னா கர்ம பந்தனத்துல இருந்து விடுபட்டுட்டே இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. தெய்வீக குணம் ஒரு பாபாவை தவிர யாருமே இல்லைன்ற நிலை இருக்கணும். எல்லா சம்பந்தமும் பாபா கிட்ட தான் இருக்கணும். பாபா கிட்ட இருக்கணும். அதுதான் மெயினா. அந்த முரளி ஃபுல்லாவே ஒரு பாபாவை தவிர வேற எதுக்கு உங்களுக்கு அப்படிங்கறதுதான் இருக்கும். ஞான சிந்தனை செய்யணும், நினைவு யாத்திரை பண்ணணும். இதுதான் கர்ம பந்தனத்துல இருந்து முக்தி அடைகிறதுக்கான வழிங்கிறாங்க. பாரதத்தின் கதை என்ன? பாபா சொல்றாங்க, இது பாரதத்தோட கதைன்னு ஒரு இது சொல்றாங்க. காலையில பணக்காரரா இருப்பாங்களாம், மாலையில ஏழை ஆயிட்டாங்களாம். இத பத்திதான் ஒரு கதையே இருக்குது. காலையில செல்வந்தனாக இருந்தாரு. இந்த விஷயங்கள்லாம் நீங்க செல்வந்தர்களாக இருக்கும் போது கேக்குறது இல்ல. நம்ம சத்தியுகத்துல செல்வந்தர்களா இருப்போம்ல, அப்ப கேக்குறது இல்லையா. ஏழை மற்றும் செல்வந்தர்களை பற்றிய விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்க சங்கம யுகத்துலதான் கேக்குறீங்க. இத மனசுல தாரணை செய்யணும். உண்மையில பக்தி நம்ம ஏழையா மாத்திருது, ஞானம் தான் செல்வந்தரா மாத்துது. எல்லையற்ற பகல் இரவாக இருக்குது. ஏழை மற்றும் செல்வந்தர்கள் என்பது கூட எல்லையற்ற விஷயம்தான். அப்படி ஆக்குபவர் கூட எல்லையற்ற தந்தையா இருக்காரு. தூய்மையற்ற நிலையில இருந்து தூய்மையாக நம்ம ஏழையிலிருந்து செல்வந்தர்களாக ஆக்குவதற்கான யுக்திய பாபா தான் கொடுக்கறாரு. அது என்னன்னா, மன்மனோ பவ மத்தியாஜி பவங்கிற யுக்தியை தான் பாபா கொடுக்கறாராம். இது புருஷோத்தம சங்கம யுகம்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இங்க யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறாங்களோ நீங்க எல்லாருமே சொர்க்கத்துல கண்டிப்பா வரிசை கிரமமான செல்வந்தர்களா ஆவீங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஏழை பணக்காரன்ற வார்த்தையே இப்ப மட்டும்தான் நமக்கு தெரியுன்றார். அதாவது அந்த அளவுக்கு அளவற்ற செல்வம் இருந்த பாரதம் இருந்துச்சுன்றது சங்கமயுகத்துலதான் தெரியும், கலியுகத்துல தெரியாது. அதே மாதிரி ஏழ்மை இப்ப பாரதத்துல இருக்கிறத கண்ணு முன்னாடியும் பாக்குறோம். சொர்க்கத்துல போனா எல்லாருமே பணக்காரங்க, ஏழைனா என்னன்னே தெரியாது. நரகத்துல வந்தா எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, சுகம் நிரம்பி சொர்க்கம்னா என்னன்னே தெரியாது. இப்ப மட்டும்தான் ரெண்டுமே தெரியுது அப்படின்னு பாபா சொல்றாரு. பக்தி மூலமாக ஏழையாதான் ஆனீங்க, பிச்சைக்காரனாதான் ஆனீங்கன்றாரு. பக்தி பண்ணி பண்ணி. ஏன்னா பக்தி பண்றதுனால தூய்மை ஆக போறது கிடையாது. தூய்மை இழந்தாலே நீங்க ஏழையா ஆகதான் செய்வீங்க. பக்தி அதை தடுத்து நிறுத்தாது. வேணா பயமுறுத்தி இத பண்ணா சாமி கண்ணு குத்திடும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி பயமுறுத்தி வலுக்கட்டாயமாக சில தவறு பண்ணாம இருக்க வைக்கலாமே தவிர ஆத்மாவுடைய சக்தி இறங்கிட்டு தான் இருக்கும், தூய்மை இழந்துகிட்டு தான் இருப்பாங்க. அதனால தானே சன்னியாசிகள் ஒவ்வொரு ஜென்மத்திலும் காட்டுக்கு போனாலும் தூய்மை இழக்கிறாங்களே. அப்படின்னா என்னன்னா, அந்த சக்தி இல்ல. பக்தியினால சக்தி நிரப்பக்கூடிய வழி கிடையாது. ஞானத்தினால மட்டும்தான் தூய்மை ஆவறதுக்கான வழி இருக்கு. அதனாலதான் நாம பணக்காரரா ஆகுறோம். நம்ம எல்லாருமே பணக்காரவங்க தான் அப்படிங்கிறாங்க பாபா. எல்லாருமே நம்ம சொர்க்கத்துல அது ஓகே. இப்ப சங்கமயுகத்திலே யூ ஆர் தி ரிச்சஸ்ட்னு சண்டே முரளியில சொன்னாரு. இருக்கிறதுல மிகப்பெரிய பணக்காரர்கள் நீங்க தான், உங்ககிட்ட இருந்து யாரும் அபகரிக்க முடியாதுன்னு. பாபாவுடைய பேட்டரி எப்பவும் எப்படி இருக்கும்? பாபா என்ன சொல்றாங்க, சர்வசக்திவான் பேட்டரியாக இருக்கும். பாபா கிட்ட முழுமையான யோகத்தை நம்ம வச்சிருக்கணும். அவருடைய பேட்டரி ஒருபோதும் குறையாதுங்கிறாங்க. அவர் சதோ ரஜோ தமோல வர்றதில்லை. பாபா சதோ ரஜோ தமோல வர்றதில்லை. ஏன்னா அவருடையது எப்போதுமே கர்மாதித்த நிலையா இருக்கணும். குழந்தையாக நாம தான் கர்ம பந்தனத்துல வர்றோங்கிறாங்க பாபா. எவ்வளவு கடுமையான பந்தனமா இருக்கு. கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஒரே ஒரு உபாயம் தான் இருக்குது, நினைவோட யாத்திரை தான். இதை தவிர வேற எந்த உபாயமும் இல்லைங்கிறாங்க பாபா.
எப்படி இந்த ஞானம் இருக்குது, அதே மாதிரி நினைவு ஞானம் இருக்குது அல்லவா, அது கூட மென்மையா ஆக்குது. சொல்ல போனா பக்தியும் வந்து மென்மையா ஆக்குது அப்படிங்கிறாங்க பாபா. சோ பாபாவுடைய பேட்டரி எத்தனை பேரு சார்ஜ் போட்டாலும் இறங்காத பேட்டரி. அதனாலதான் பாபாவை வந்து கடல்னு சொல்றோம். ஞானக்கடல், அன்பு கடல், அமைதி கடல். ஏன்னா கடல் மட்டும்தான் வற்றி போகாது, ஆறு வற்றி போகும், குளம் வற்றி போகும். சோ இப்ப வந்து இன்னொன்னு சார்ஜ் அவர்கிட்ட இருந்து தானே எடுக்க முடியும். அதனால மத்தவங்கள பேட்டரின்னு சொல்லவும் முடியாது. மத்த எல்லா பேட்டரியுமே காலி ஆகும். லட்சுமி நாராயணன் பேட்டரியும் அது நாளைக்கு முரளியில பாபா சொல்லியிருப்பாரு. எப்பவுமே அவங்க சதப்பிரதானமா இருக்க போறது கிடையாது, எப்பவுமே தூய்மை கடலா இருக்க போறது கிடையாது. சொர்க்கத்துல இருப்பாங்க, நரகம் வந்த உடனே அவ்வளவுதான், தூய்மை இழந்துடுவாங்க. பாபா மட்டும்தான் எப்பயும் தூய்மையின் கடல். அதுல மூழ்க மூழ்க அவருக்கு சமமா நம்ம ஆகிடுவோம். அதனாலதான் அவரோட தொடர்புல மட்டும் இருக்கணும், தவறான தொடர்பு இருக்கக்கூடாது அப்படின்னு நாளைக்கு முரளியும் பாபா சொல்லுவாரு. பாபா வந்து பவர் பேங்க் மாதிரி இருக்காங்க. ஆமா, பவர் ஹவுஸ் சிவானி தேவி சொல்லுவாங்க. பவர் பேங்க் கூட காலி ஆகுமே, சூரியன் சொல்லலாம் கரெக்டா சொல்லணும்னா. சூரியன் தானே எப்பவுமே ஒளி வீசிட்டு இருக்குது, அதனாலதான் ஞானச்சூரியன்றாரு. நம்மளாம் ஞான நிலா, அவர்கிட்ட வெளிச்சத்தை வாங்கிட்டு கொஞ்ச நேரம் சீன் போட்டுட்டு இருப்போம், அதுக்கப்புறம் அமாவாசை ஆயிடுவோம். முற்பிறவியின் பெயர் ரூபம் ஏன் தெரிந்திருக்கவில்லைன்னு பாபா சொல்றாரு. அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா, ஆத்மா சரீரத்தின் மூலம் தான் தொழில் போன்றவற்றை செய்யலாம். நம்ம வந்து இந்த பிறவியில அனைத்துமே நினைவுக்கு வருது. 4-5 வயதுல இருந்து தன்னுடைய வாழ்க்கை கதை நினைவு இருக்கணும். சிலருக்கு வந்து 10-20 ஆண்டுகளோட விஷயம் கூட மறந்துடுறாங்க. பல பிறவிகளுக்கான பெயர் ரூபம் கூட நினைவிருக்க முடியாது. ஒரு பிறவியினுடையது எதையும் சொல்ல முடியாது. புகைப்படம் எல்லாம் வைக்கிறாங்க, முற்பிறவியினுடையது எதுவுமே தெரிந்திருக்க முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவும் வெவ்வேறு பெயர் ரூபம், தேசம், அந்தந்த காலத்துல நடிக்குது. பெயர் ரூபம் அனைத்துமே மாறிக்கிட்டு தான் இருக்குது. எப்படி ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்குதோ புத்தியில இருக்குது. கண்டிப்பா 84 பிறவிகள்ல 84 பெயர்கள், 84 தந்தைங்க இருப்பாங்க அப்படிங்கிறாங்க பாபா. அதாவது ஒரு சினிமா பாட்டு, யாராருக்கு எந்த மேடையோ யாராருக்கு எந்த வேஷமோன்ற மாதிரி ஒரே ஆத்மாவுக்கே போன ஜென்மத்துல எங்க இருந்தோம், எந்த உடம்புல இருந்தோம், எந்த ஊர்ல இருந்தோம், எந்த மொழி பேசணும், எந்த அப்பா அம்மாவுக்கு இருந்தோம், எதுவும் ஞாபகம் இல்லை. ஆனா அதை நினைச்சு பார்த்தாலே மெய் சிலிருக்குதுல்ல, நம்ம இருந்தோமா, வேற உடம்புல இருந்தோமா, கண்டிப்பா இதை விட பணக்காரரா தான் இருந்திருப்போம். ஆனா இப்ப எல்லாத்தையும் விட பணக்காரரா ஆக போறோம். அது மெயினா பாபா ஏன் இது வந்து சைகை தான், இஷாரா தான். இதை எதுக்கு பாபா சொல்றாரு சம்பந்தமே இல்லாமன்றத நம்ம யோசிக்கணும். ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றாரு. பாபாவுடைய பாஷை அப்படிதான் இருக்கும். டைரக்டா சொன்ன குழந்தை மரம் கஷ்டப்படும் அப்படின்ட்டு இஷாராவாக கொடுப்பாரு. அப்ப நம்ம தான் யோசிக்கணும் எதுக்காக சொல்லி இருப்பாரு. இப்ப பற்றுதல்ல இருந்து நீங்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்லியிருக்காங்க. போன பிறவில ஞாபகம் இருக்காது, இப்ப நீ புது பிறவி தானே எடுத்திருக்கிற பாபா குழந்தைய அனுப்புறோம், ஏன் உனக்கு ஞாபகம் இருக்குது? அப்ப புதுசா பழைய சரியா சாகலையா அப்படின்னு கேட்பார். இன்னொரு நம்ம சகோதரர்கள் குடும்பத்துல நிறைய பட்டுதல் வச்சிருக்கணும். இப்ப இந்த ஜென்மத்துல தானே இவங்க உறவினர்கள் உங்களுக்கு. அப்ப முன் ஜென்மத்துல எல்லாம் வேற வேற அப்பா அம்மா இப்படிதானே இருந்திருப்பாங்க. அப்ப வந்து இவங்க மேல ஏன் உங்களுக்கு இவ்வளவு பட்டுதல் போகுது அப்படின்னு கூட பாபா சொல்றதுக்காக சொல்லலாம். அடுத்த ஜென்மத்துல மறுபடியும் மறந்துட்டு வேற எங்கேயும் போறாங்க. ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி நம்ம 5 மாசம் இல்ல, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுல நமக்கு பிரியமான அம்மாவோ அப்பாவோ இறக்குறாங்க அப்படின்னா அத நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஐயோ அம்மா இருந்தா நல்லா இருக்குமே, அப்பா இருந்தா நல்லா இருக்குமே. அது எல்லாத்தையும் மறந்து ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும். அப்ப எதுக்கு அதை நினைச்சிட்டு இருப்பானு? அது வேஸ்ட் தானே. அந்த குழந்தைக்கு எந்த ஞாபகமும் இருக்க போறது இல்ல. அது இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் ஐயோ ஒருத்தர் அனாதையா விட்டுட்டு வந்துட்டோம் நான் நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்கு, அது நிம்மதியா இருக்குது. அதுதான் அந்த நாடகம். அதை அப்படியே விட்டுட்டு ஏத்துக்கோங்க. அதனாலதான் பற்ற வைக்காதீங்கன்றார். பேரு ரூபம் எதுவுமே ஞாபகம் இல்ல. இப்ப இந்த பிறவிக்குதான் போட்டோ எல்லாம் வச்சிருக்கீங்க. நீங்க என்னதான் போட்டோ வச்சாலும் அடுத்த ஜென்மத்துல
அதே குடும்பத்துல பிறந்தா கூட அந்த போட்டோ பார்த்தா உங்களுக்கு எதுவும் ஞாபகம் வராது. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல? இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நமக்கு இது ஃபுல்லா ஆத்மாவை பற்றிய விஷயம் தானே நினைக்கிறோம். அப்ப வெளி உலக விஷயத்துல இருந்து புத்தி இந்த பக்கம் திருப்புறோம். அதுக்காக தான் பாபா இதெல்லாம் எடுத்துட்டு வர்றாரு. இது எப்படின்னா வெளி உலகத்தில் விஸ்தாரமா போக கூடாது, இந்த ஞானத்துக்குள்ள விஸ்தாரமா நீங்க போக போக ஆனந்தம். கலியுக சம்பந்தங்களை பற்றி பாபா என்ன சொல்றாரு? அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா, கடைசியில வந்து தமோ பிரதானமான சம்பந்தமா ஆயிடுதுங்கிறாங்க. எத்தனை சம்பந்தங்கள் இருக்குதோ அத்தனை சம்பந்தங்கள் ஒருபோதும் இருக்கிறது இல்ல. கலியுக சம்பந்தங்களை வந்து பந்தனம்னு புரிஞ்சுக்கொள்ளணும். எவ்வளவு குழந்தைங்க இருக்கிறாங்க, பிறகு வந்து திருமணம் செய்யறாங்க, குழந்தைங்களை வந்து பெத்துக்கிறாங்க. இந்த சமயத்துல அதிகத்திலும் அதிக பந்தனம் வந்து சித்தப்பா, மாமா, தாத்தாங்கிற உறவுகள்லதான் இருக்குது. எவ்வளவு அதிக சம்பந்தமோ அந்த அளவுக்கு வந்து பந்தனமும் இருக்குது. 5 குழந்தைகள் வந்து ஒன்னா பிறக்குறாங்களாம், 5 ஆரோக்கியமா இருக்குதுன்னா செய்தித்தாள் எல்லாம் வருதான். எவ்வளவு அதிக சம்பந்தங்கள் அப்ப உருவாயிடுது, கணக்கு போட்டு பாருங்க அப்படிங்கிறாங்க பாபா. இந்த சமயத்துல உங்களுடைய சம்பந்தம் அனைத்திலும் குறைவானதா இருக்கணும். ஒரு தந்தைகிட்ட மட்டும்தான் எல்லா சம்பந்தமும் இருக்கணும். ஒரு பாபாவை தவிர வேற யாருடனும் உங்களுடைய புத்தி யோகம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. பாபா சொல்றாரு இப்பதான் சம்பந்தம் அதிகமாக இருக்குதுன்றார் கலியுகத்துல. பல உறவுகள், இது இல்லாம கள்ள தொடர்பு, அது வேற நிறைய உறவுகள். ஆனா சொர்க்கத்துல உறவுகளே ரொம்ப கம்மியா இருக்கும்ன்றது. அப்ப உயர்ந்தவரா இருக்க இருக்க உறவுகள் கம்மியா இருக்குது பாருங்க. தேவதைகள், ஏன்னா அங்க பற்று இருக்காது இல்ல. அப்புறம் என்ன மாமா மச்சான் இதெல்லாம் இருக்காது போல இருக்குது. அவங்க பாட்டுக்கு அவங்க அவங்க அப்பா அம்மா மேலே அவங்களுக்கு பற்று இருக்காது. அப்புறம் அதுக்கு மாமா சித்தப்பா அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு உயர்ந்தவங்கன்றது எந்த அளவுக்கு உறவுகள் வச்சிருக்கிறாங்கன்றத வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும்ன்றாரு. இதுல அடுத்தது லைன் ஒன்று பாபா சொல்றேன், சத்தியுகத்துல அதை விட அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதான் அது எதை விட அதிகமா இருக்குது. அது சரி, அது சொல்றேன் நானு. இப்ப ஸ்கூல்ல கூட பாத்தீங்கன்னா யாரு கூடயுமே பேசாத குழந்தைதான் எல்லாருக்கும் பிடிக்கும். அது பாட்டுக்கு அமைதியா தான் உண்டு தான் வேலை உண்டுன்ட்டு போய்கிட்டே இருக்கும். அப்ப அங்கேயும் அது பந்தனத்தை வச்சுக்கல. நீ யாரு வந்து ரொம்ப எல்லாரும் கூட அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கிறாங்களோ அந்த குழந்தையால படிக்கவே முடியாது. அது நஷ்டம், தனக்கு தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறது. சோ அந்த மாதிரிதான் இப்பவுமே பாபா சொல்றாரு, சொத்து பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் இந்த உறவுகள் தான்ற. கரெக்ட் தானே? நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், உறவுகள் இருந்தா நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா வருவாங்கன்னு நினைப்போம். ஆனா அவங்க உறவுகளாலதான் பிரச்சனையே வருது. அதனாலதான் பாபா சொல்றாரு, எந்த உறவும் இப்ப வேண்டாம், என்னை மட்டும் எல்லா உறவாகவும் நினைன்றார். சோ ஒரே ஒரு உறவு தான் இப்ப. இதுக்கு கம்பேர் பண்ணும்போது சத்தியுகத்துல அதிக உறவுன்றாரு, கலியுகத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இல்ல. இப்ப சங்கமயுகம் உயர்ந்ததிலும் உயர்ந்த, அப்ப உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்னு எதை வைத்து சொல்றாங்க சங்கமயுக பிராமணர்கள்னா, எங்களுக்கு யாரோடும் எந்த உறவும் கிடையாது. ஏன் கோயில் பூசாரிக்கு ஒரு காலத்துல அவ்வளவு மரியாதைன்னா, அவங்க பிரம்மச்சாரியாக கோயிலுக்கு இப்ப நேர்ந்து விடுறாங்கல்ல மாடு ஆடு எல்லாம், அந்த மாதிரி அவங்களுமே அப்படி நேர்ந்து விடப்பட்டவர்கள். சர்ச்சில கன்னிகாஸ்திரியும் அப்படித்தானே. குழந்தையா பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க வேண்டிக்குவாங்க, என் குழந்தைய காப்பாத்தினா உனக்கு நான் ஒப்பு கொடுத்துடுறேன்ட்டு. அப்ப அவங்களுக்கு எந்த உறவும் கிடையாது கடவுளை தவிர. அதனாலதான் அவங்களை வந்து மரியாதையா பாக்குறாங்க எல்லோரும். ஆனா எல்லாரையும் விட உயர்ந்தவர்கள் யாருன்னா நாமன்றாரு. ஏன்னா பிராமணர்களுக்கு இடையில கூட எந்த உறவும் கிடையாதுன்ற, உங்களுக்கு இடையில கூட எந்த உறவும் கிடையாது, என்னோட மட்டும்தான் உறவுன்ற. சேவை செய்யறதுக்கு ஒன்னா செய்யறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சம சூப்பர் இல்ல? அதனாலதான் சங்கமயுக பிராமணர்கள் மிக உயர்ந்தவர்கள். ஏன் எந்த சம்பந்தமும் யாரிடமும் கிடையாது, பாபா குழந்தைங்க கூட கூட கிடையாது. ஒன்னா சேவை செய்வோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு சம்பந்தம். மற்றபடி முழுக்க முழுக்க நானும் பாபா மகிமை பாடுறேன், நீங்களும் பாபா மகிமை பாடுறோம், அவ்வளவுதான். ஒன்னா சேர்ந்து மகிமை பாடிட்டு போயிடுவோம், அவ்வளவுதான். சூப்பரா, செம சூப்பரானது. சோ இதுல பாபா டச் பண்ணதுல இம்ப்ரெஸ் ஆகிதான் ஜெனரல் வீடியோல திருநங்கைகள் பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அப்ப அவங்க எல்லாம் வந்து எங்க அப்பா அம்மா தொத்திட்டாங்களேன்னு ஃபீல் பண்றாங்க. உண்மையிலே சந்தோஷப்படணும், எந்த உறவுகளும் கிடையாது. அவங்க அப்படித்தானே ஒரு ஹாஸ்டல் லைஃப் மாதிரி தானே அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
சோ இப்ப நம்மளும் உண்மையிலே திருநங்கைகள் மாதிரிதான். ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, ஆத்மா. ஒரு பாபா மட்டும்தான் எனக்கு எல்லாமே. சரி, நாம எப்படியெல்லாம் விசார் சாகர் மந்தன் செய்தால் ஆனந்தமாக இருக்க முடியும்னு பாபா சொல்றாரு. ஞான சிந்தனை எப்படி பண்ணா எப்பவும் ஆனந்தமா இருக்க முடியுமா? ஆஸ்தி அடையறதுக்கு இது இப்போதுதான் நடக்குதுங்கிறாங்க பாபா. உங்களுக்கு யார்கிட்ட ஆஸ்தி கிடைக்குதோ அப்படிப்பட்ட தந்தையோட மடியில வந்திருக்கிறீங்க. பிராமணர்களாகிய உங்களை விட உயர்ந்தவங்க யாருமே இல்ல. அனைவருடைய யோகமும் ஒருத்தர்கிட்ட தான் இருக்கணும். உங்களுக்கு தங்களுக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்ல. சகோதரன் சகோதரிங்கிற சம்பந்தம் கூட விழ வச்சிடும். சம்பந்தம் ஒருத்தர்கிட்ட தான் இருக்கணும். இது புதிய விஷயமா இருக்குது. தூய்மையா ஆகி திரும்பி செல்லணும். இப்படியெல்லாம் விஷார் சாகர் மந்தனம் செய்யறது மூலமா நம்ம மிகவும் ஆனந்தத்துல வந்துருவோங்கிறாங்க பாபா. சத்யுக ஆனந்தம் மற்றும் கலியுக ஆனந்தத்துக்கு இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. இதுதான் நம்ம முன்னாடி கொஸ்டின்ல சேர்த்து பார்த்துட்டோம். கரெக்ட். இது அப்ப எந்த அளவுக்கு உறவுகள் இல்லாம பாபா கிட்ட மட்டும் உறவு, அதாவது வேற எந்த உறவும் இல்லைன்னா தானாவே உங்க புத்தி பாபா கிட்ட தான் இருக்கும். மற்ற லௌகிக உறவு, வேலை செய்யற இடத்துல தொடர்புல வரும்போதெல்லாம் பாபா கிட்ட இருக்கிற உறவு கட் ஆகுது. அதையும் மீறி நீங்க இணைச்சிக்கிட்டே இருக்க அந்த ஆனந்தத்தை நீங்க உணர்வீங்க. அதுதான் உங்களுக்குள்ள இருந்து வர ஆனந்தம்னு எடுத்துட்டு வர்றாரு. கலியுகத்தின் துக்கத்தின் உச்சத்துல அந்த ஆனந்தத்தின் உச்சத்துல நீங்க இருப்பீங்க. அதனால்தான் நீங்க உயர்ந்தவர். சோ இதை பற்றி சிந்தனை பண்ண பண்ண ஆனந்தம் இருக்கும்ன்றார். புத்திசாலி குழந்தைங்க யாரு, முட்டாள் குழந்தைங்க யாரு? அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா, பாபா எல்லையற்ற எஜமானரா இருக்காரு. விஷயம் மிகவும் சகஜம்தான். அந்த பக்கம் சொர்க்கம், இந்த பக்கம் நரகமா இருக்கு. நரகவாசியாவது நல்லதா அல்லது சொர்க்கவாசியாவது நல்லதா அப்படின்னு யாரு புத்திசாலியாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கேட்டோம்னா, நான் நரகவாசியானால் என்ன, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. புத்திசாலியா இருக்கிறவங்க சொல்லுவாங்களாம், சொர்க்கவாசியாவது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்களாம். சிலர் சொர்க்கவாசியானா என்ன, நரகவாசியானா என்ன, எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுவாங்களாம். ஏன்னா பாபாவே அவங்க தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. இன்னும் சிலர் பாபாவோட மடியை விட்டுட்டு மாயாவோட மடிக்கு போயிடுவாங்க. இது அதிசயமா இருக்கு. பாபாவும் அதிசயமானவர், ஞானமும் அதிசயமா இருக்கு, எல்லாமே அதிசயமானதுதான். அவர்களுடைய புத்தி இந்த அதிசயங்கள்ல ஈடுபட்டு இருக்கணும். அவருடைய படைப்பும் அதிசயமா இல்லை, ஈடுபட்டு இருக்க. அதிசயங்களை புரிந்து கொள்பவர்கள் கூட இது போலதான் இருக்கணும். ராவணனும் அதிசயம் இல்ல, அவனுடைய படைப்பும் அதிசயம் இல்ல. இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குங்கிறாங்க பாபா. அதாவது இங்க உறவுகளை பத்தி பேசிட்டு பாபா இங்க வர, பல உறவுகளை நீ பிடிக்க போறியா, என்ன மட்டும் அனைத்து உறவாக வைக்க போறியா? என்ன பிடிச்சா சொர்க்கம் இந்த பக்கம் போயிடுவ, மத்தவங்கள பிடிச்சனா நீ யார பிடிச்சாலும் நரகத்தின் பக்கம் தான் போவ. அததான் பாண்டவர்கள் கிருஷ்ணர் மட்டும்தான் வேணும்னு கேக்குறாங்க. கௌரவர்கள் கிருஷ்ணருடைய அத்தனை படைகள் எல்லாம் வேணும்னு கேக்குறாங்க. கடைசியில ஜெயிச்சது யாரு? பாண்டவர்கள். சோ அப்ப புத்திசாலி குழந்தை கடவுளுடைய கையை பிடித்து சொர்க்கத்தின் பக்கம் போகும். முட்டாள் குழந்தை உறவுகளின், அதாவது லௌகிக உறவுகளை பிடிச்சி அதன் பின்னாடி போய் விழுந்துடும். அதை விட மிகப்பெரிய முட்டாள் குழந்தை யாருன்னா, பாபா கைய புடிச்சிட்டு விட்டுட்டு போய் மாயா மடியில போய் உட்கார்ந்துக்குது பாருங்க, அதுதான் மிகப்பெரிய முட்டாள் குழந்தைன்ற. கடைசியா ஏதோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? ராவணனை பத்தி சொல்லிருக்காங்க. இது அவங்களுடைய புத்தி இந்த அதிசயங்களே ஈடுபட்டு. ஓகே ஓகே ஓகே. என்ன சொல்றாருன்னா, இங்க எல்லாமே அதிசயம். பாபா அதிசயமானவர். உலகத்துல யாருக்குமே தெரியல, உங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. அவர் கொடுக்கிற ஞானம் அதிசயமோ அதிசயம். அவர் படைக்கிற சொர்க்கம் நம்பர் 1 அதிசயம். இந்த அதிசயத்திலேயே, இந்த அற்புதத்திலேயே குழந்தைங்க மூழ்கி இருந்தா சொர்க்கத்துக்கு வந்துருவீங்க. ஆனா மாயையின் கவர்ச்சிய ஒரு அதிசயம் நினைச்சிட்டு நீங்க போனீங்கன்னா, மாயையோட எந்த அதிசயத்தின் பக்கம் நீங்க போனாலும் கிளைமேக்ஸ் ஒண்ணுதான், துக்கமோ துக்கம்.
எப்படி வசதின்னு கேக்குறாரு. ம் அதுதான். சோ இப்ப பாபா கையை நீங்க தான் பிடிக்கணும், பாபா ஞானத்தை நீங்க தான் நினைவு செய்யணும். ஆனா மாயா அப்படி கிடையாது. ஏற்கனவே மனசு அதுக்கு ட்ரெயின் ஆயிடுச்சு. நீங்க விட்டீங்கனாலே அப்படியே கலியுகத்துல எதையாவது மயங்கிட்டு பாருங்க. எந்த வீட்லயாவது சத்தம் கேட்காம இருக்குதா? டிவி ஓடிக்கிட்டு இருக்கும், ஆளுக்கு ஒரு போனை போட்டு நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே மாயின் அது ஒரு அதிசயம்னு மூழ்கி கிடக்குறாங்க. மாயாவும் அதிசயம் கிடையாது, மாயாவுடைய படைப்பும் அதிசயம் கிடையாது. போய் ஏமாந்துடாதீங்கன்ற. சூப்பர் சூப்பர். எந்த ரகசியத்தை பாபாவினால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா, காளிங்கர் ஏரிக்கு சென்றார், பாம்பு கடிச்சது, கருப்பாகி விட்டார்னு சாஸ்திரங்களை எழுதிருக்காங்களாம். கிருஷ்ணர் தானேன்றது. காளிங்க நாகம் கடிச்சு கருப்பாயிட்டாருங்க. இப்ப நீங்க நல்ல விதத்துல இவை அனைத்தையும் புரிய வைக்கணும். கிருஷ்ணருடைய சித்திரத்தை யாராவது எடுத்து படிச்சாங்கன்னா புத்துணர்வு அடைஞ்சிடுவாங்க. 84 பிறவிகளுடைய கதையா இருக்குது. எப்படி கிருஷ்ணருடையதோ அப்படி உங்களுடையதுமா இருக்குது. சொர்க்கத்துல நீங்க வர்றீங்க, பிறகு திரேதாவிலையும் கூட வந்துட்டுதான் இருக்கிறீங்க, வளர்ந்து கொண்டே இருக்குது. திரேதாவுல யார் ராஜாவா இருக்கிறாங்களோ அவங்க திரேதாவுலதான் வருவாருங்கிறது கிடையாது. படிச்சவங்களுக்கு முன்னால் படிக்காதவங்க தலைவணங்க வேண்டி இருக்கும். இந்த நாடகத்தோட ரகசியத்தை பாபா தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாங்க பாபா. சூப்பர் சூப்பர். அப்ப இந்த விஷயங்கள் சிவலிங்கத்துக்கு விதவிதமா அர்த்தம் கொடுக்கறாங்க. ஆட்டம் புரோட்டான்றாங்க, எலக்ட்ரான்றாங்க, நியூட்ரான்றாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அது பொய் தான், இருந்தாலும் அதுல ஒரு சந்தோஷம். அப்படி இருக்கும் பொழுது கிருஷ்ணர் காளிங்கா நாகத்தின் மேல டான்ஸ் ஆடினாரு, அது கடிச்சிருச்சு, கருப்பாயிட்டாரு அப்படிங்கறதுடைய ரகசியம் நமக்கு தெரியும். விகாரத்துல விழுறதுனால கருப்பாயிடுறோம். அந்த விகாரங்களை தான் 5 தலை பாம்பா சொல்லப்படுது, 5 விகாரங்களை. அப்படிங்கிறது பாபாவுக்கு தெரியும், நமக்கு புரிய வைக்கிறார். சோ இதை நீங்க புரிய வைங்க. அத புரிய வைக்கும் போது கண்டிப்பா ஆச்சரியப்படுவாங்க. இது ரொம்ப சூப்பரான விஷயம் இது. அடுத்தது என்ன சொன்னீங்க? சொர்க்கத்துல நம்ம வர்றோம், பிறகு திரேதாவிலையும் கூட இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அஷ்டரத்தினம் 8 நாராயணன், ஃபர்ஸ்ட் நாராயணன் ஃபர்ஸ்டே வந்துருவாரு, 2வது நாராயணன் அந்த முதல் நாராயணன் ஒரு 40 வயதுல குழந்தை பெத்துக்கிறாருன்னா அப்பதான் வருவாரு சொர்க்கத்துக்கு. 3வது நாராயணன் 2வது நாராயணன் குழந்தை பெத்துக்கும் போதுதான் வருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 150 300 வருஷம் கழிச்சுதான் வருவார் அப்படி நினைச்சுக்கிறாங்க. அப்ப 8வது நாராயணன் 1250 வருடத்தின் அந்த இறுதி 100 வருடத்தில் தான் வராரு, இறுதி 150 வருடத்துலதான் வராருன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, கடைசியா வர ஆத்மாவுக்கு சக்தி அதிகம், ஃபேமஸா இருப்பாங்க அப்படின்னு பாபா சொல்றாருல. இப்ப ஃபேமஸா இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஞானத்தை அங்க பொருத்துறதுனால வர பிரச்சனை இது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், சொர்க்கத்தில் யாராருக்கு என்ன பதவின்றதெல்லாம் இப்பவே நம்ம முடிவு பண்ணிடுறோம் நம்மளுடைய கர்மாவை வச்சு. அங்க போய் நீங்க முடிவு பண்றது கிடையாது. அப்ப ராமராய் வர்றவங்க, 8வது நாராயணனா வர்றவங்க எல்லாருமே இப்ப நீங்க முயற்சி பண்ணி ரெடி ஆயிடுவீங்க. ஆனால் முதல் 8 ரேங்க் எடுக்கிறவனே ஆரம்பத்துல வரலன்னா அப்ப அவன் எதுக்கு வரணும்? சோ அது அவங்களுக்கு புரியல. ஆனா நிறைய பேர் அப்படி நம்பிட்டு இருக்கிறாங்க. அதை யோசிச்சு பார்த்தா தெரியும்ல. அப்ப சொர்க்கத்தை ஃபுல்லா இழந்துட்டு அப்ப முதல் 9 லட்சம் பேர் அனுபவிக்கிற சுகத்தை முதல் 8 ரேங்க் எடுக்கிறவன் அனுபவிக்கலன்னா என்ன அர்த்தம்? அதனால அந்த 16,108 மணிமாலைன்றது 16,108 ராஜாக்கள். அந்த 16,108க்குள்ளதான் 9 லட்சம், சரி 9 லட்சத்துக்குள்ள அந்த 16,108 வந்துடும் அப்படின்னு அர்த்தம். ஆரம்பத்துல வந்துருவாங்க. அதனால திரேதாயுகத்து ராஜாக்கள் சத்தியுகத்துல வரமாட்டாங்க, ராமர் சீதை வரமாட்டாங்க, திரேதாயுகத்துலதான் முதல்ல ஜென்மம் எடுப்பாங்கன்னு கிடையாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை பாபா வெளிப்படுத்தியிருக்கார். இதுதான் இங்க மிகப்பெரிய ரகசியம். இது பாபாவால மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க பாபா அந்த கிளாஸ்ல. அததான் பாபா புரிய வைக்கிறாரு நமக்கு. அவருக்கு தெரிஞ்சத அவருக்கு மட்டும்தான்
இந்த ரகசியம் தெரியும், அததான் நமக்கும் சொல்றாரு. கொக்குகள் அன்னப்பறவைகள் பற்றி பாபா சொல்றது என்ன? இதுக்கு பாபா என்ன சொல்லிருக்காங்கன்னா, வெளியில இருப்பதற்கும் இங்க 7 நாள் வந்து இருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்கிறாங்க. 7 நாள் வந்து பட்டி கிளாஸ்ல எடுத்துக்கிறாங்கல்ல, அதுக்கு சொல்றாங்க. அன்னங்களோட கூட்டத்துல இருந்து விடுபட்டு கொக்குகளோட கூட்டத்துக்கு செல்றீங்க. எடுப்பவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய குழந்தைங்க முரளிய பத்தி கவலைப்படுறதே இல்ல. அலட்சியம் செய்யாதீங்கன்னு பாபா புரிய வைக்கிறாரு. நீங்க வந்து மனமுள்ள மலர ஆகணும். ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு போதும், நினைவு யாத்திரை. இது நீங்க வந்து மனமுள்ள மலரா இருக்கணும்னா ஒரு நினைவு யாத்திரையில இருக்கணும். இங்கே உங்களுக்கு வந்து பிராமணர்களுடைய சேர்க்கை மட்டுமே ஆகும். எங்கே வந்து உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்க, எங்கே கீழானவங்க இருக்காங்க. அந்த பாபா வந்து கொக்களோட கூட்டத்துல நாங்க ஒரு அன்னப்பறவைன்னு என்ன செய்ய முடியும்லாம் குழந்தைங்க எழுதுறாங்களாம். கொக்குகள் வந்து முள்ளா குத்துறாங்க, எவ்வளவு உழைக்க வேண்டியதா இருக்கு. பாபாவோட ஸ்ரீமத் படி நடக்கிறதன் மூலமா பதவி உயர்ந்ததா கிடைக்கும். எப்போதும் அன்னப்பறவையா இருங்க. கொக்கோட சேர்ந்து கொக்கா ஆயிடாதீங்க. ஆச்சரியமா கேட்பாங்க, சொல்லுவாங்க, ஓடிடுவாங்க. கொஞ்சம் வந்து ஞானம் இருந்தாலும் சொர்க்கத்துக்கு வந்து விடுவாங்க. ஆனா இரவு பகலுக்கான வித்தியாசம்தான் வந்துரும். கடுமையான தண்டனையை அனுபவிப்பாங்க. என்னுடைய வழிபடி நடக்காம அற்றவர்களா ஆனீங்கன்னா 100 மடங்கு தண்டனை ஏற்படும். பிறகு பதவியும் குறைஞ்சிருங்கிறாங்க பாபா. சோ மதுபன்ல வந்து வெறும் அன்னப்பறவைகள், கொக்கோடைய வைப்ரேஷனே கிடையாது அப்படிங்கறதெல்லாம் இப்ப கிடையாது. ஏன் கிடையாதுன்னா எல்லாரும் தான் மொபைல் எடுத்துட்டு போயிடுறாங்களே. மொபைல் எடுத்துட்டு லௌகிக உறவு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த வைப்ரேஷன் தானே வரும் அங்க இருந்து. சோ ஆனா அங்கேயே இருக்கிறவங்களுக்கு வந்து மொபைல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்களாம், அந்த மாதிரி வைப்ரேஷன் கிடக்கூடாதுன்ட்டு. அது வந்து யூடியூப் இந்த மாதிரி போறது. அதனால சோ அப்ப அங்க இருந்து வீட்டுக்கு வரும்போது தெரியுது டிஃபரன்ஸ். அடுத்தது ஒரு சில குழந்தைங்க எழுதுறாங்களாம், பாபா நான் மட்டும்தான் எங்க வீட்லயே அன்னப்பறவை, மற்றதெல்லாம் கொக்குங்களா இருக்குதுங்க. நான் என்ன பாபா பண்றது, கறிமீன் சமைச்சு கொடுக்க சொல்லுதுங்க, தூய்மையா இருக்க விட மாட்டேங்குதுங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்க. பாபா சிம்பிளா ஒன்னே ஒண்ணுதான் சொல்லு, ஒன்னும் பிரச்சனை இல்ல குழந்தை, அது பேர் அந்த சைடு சொர்க்கம் இந்த சைடு நரகம், நீ எந்த பக்கம் போக போற? ஏன்னா நீ இது இத்தனை பேர் இருக்கிறாங்கன்றதுக்காக ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணாம இருப்பாங்க. அதான் சொல்றாரு, நீ சொல்றதபடி நீ கேட்டுக்கிட்டே இருந்தனா வந்துருவ. ஸ்ரீமத்தை அப்படியே கண்ணை மூடிட்டு நீ பாட்டுக்கு ஃபாலோ பண்ணு, மத்ததுக்கு நான் பொறுப்புன்ற தைரியம் வை, நான் உதவி பண்றேன்றாரு. தைரியமே வைக்காம நீங்களா ஒரு முடிவு பண்றீங்கன்னா அப்ப பாபா மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அதுதான். ஏன்னா எல்லா விதமான பிரச்சனைக்கான தீர்வும் பாபா முரளியில சொல்லி இருக்காரு, சைகையா சொல்லி இருப்பார், நாம தான் புரிஞ்சுக்கணும். பாபா சொல்றாரு, பணக்காரங்களால இந்த ஞானத்தை எடுக்க முடியாது, பணக்கார பெண்களால எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது? ஏன்னா தூய்மையா இருக்கிறன்னா கணவன் துரத்திடுவான், அவ்வளவு சொத்தை விட்டு வர்றதுக்கு அந்த பொண்ணுக்கு மனசு வராது. ஆனா ஏழை பொண்ணு போட நான் வந்து 10 பாத்திரம் தேய்ச்சாவது பொழைச்சுக்கு வந்துட்டு தூய்மையா இருப்பான்றான். அப்ப அதுல புரிஞ்சுக்க வேண்டியதுதான் தைரியம் வைக்கிறவங்களுக்கு. ஏன்னா இங்க தியாகம் தபஸ், தபஸ் மட்டும் இல்ல, தியாகமும் பண்ணணும். எல்லாத்தையும் பண்றதன் மூலமாக தான் சொர்க்கத்தை அடையிறீங்க. கடைசியில இந்த உடம்பே விட்டாதானே இன்னொரு உடம்பு கிடைக்கும். அப்ப பதவியும் அப்படிதான், இங்க கலியுகத்தின் அனைத்துல இருந்தும் பற்றி நீக்கினாதான் அங்க கிடைக்கும். சோ அதனால அன்னப்பறவையா இருக்க போறியா, கொக்கோட சேர்ந்து கொக்கா ஆக போறியான்றத நீயே முடிவு பண்ணிக்கோன்ற. ஏன்னா நிறைய பேர் அப்படி போயிடுறாங்க பலகீனமா. தைரியம் வைக்கிறது கஷ்டமா இருக்குது. கரெக்ட். அப்ப என்ன ஆகுன்னா கடைசியில அவங்களே அடிச்சு உழைச்சு துரத்துவாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம பாபா பிடிப்பாங்க. நிறைய குழந்தைங்க பாத்தீங்கன்னா திருமணம் ஆன உடனே பாபா ஞானம் கிடைச்சிடும். ஆனாலும் இல்ல கணவர் பிடிக்கலன்றாருன்ட்டு பாபா விட்டுருவாங்க. அங்க போய் குழந்தை பிறந்தா நோயாளியா பிறக்கும் குழந்தை, படுத்த படுக்கையா. இப்ப நிறைய மனநோய் எல்லாம் வருது இல்லையா, அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் அந்த நேரம் ஞானம் கிடைச்சிருக்குதுன்றது பாவம் அவங்களுக்கு புரியல. நாம புத்தியின் தொடர்பை யார் யாருக்கிட்ட இருந்தாலும் துண்டிக்கணும்னு பாபா சொல்றாரு.
இது பாபா என்ன சொல்றாங்கன்னா, பாபா தினமும் புரிய வைக்கிறாங்க. இந்த கண்களின் மூலமா என்னவெல்லாம் பாக்குறீங்களோ அது எல்லாமே முடிஞ்சு போக போகுது. உங்களுடைய புத்தியோகம் வந்து புதிய உலகத்துல இருக்கணும். எல்லையற்ற உறவினர்களிடமும் புத்தியின் தொடர்பை வைக்கணும். இவர் அதிசயமான பிரிய தர்ஷனா இருக்கிறாரு. நீங்க வந்தா உங்களை தவிர நாங்க வேற யாரையுமே நினைவு செய்ய மாட்டோம்னு நம்ம பக்தியில பாடியிருக்கோமா. இப்ப வந்து நான் வந்திருக்கிறேன். அதனால நீங்க வந்து அனைத்து பக்கங்களிலிருந்தும் புத்தியின் தொடர்பை துண்டிக்கணும். இவை அனைத்தும் மண்ணோடு மண்ணா ஆக போகுது. உங்களுடைய புத்தியின் தொடர்பு வந்து மண்ணோடு இருப்பது போலதான் என்னோட வந்து புத்தியின் தொடர்பு இருந்ததுன்னா எஜமானரா ஆயிடுவீங்க அப்படிங்கிறாங்க பாபா. அது சூப்பரா சொல்லியிருக்காரு. என்னன்னா சம சூப்பர். மண்ணோட மண்ணாக போகுது. அப்ப நீங்க மற்றதை நினைக்கிறது மண்ணை நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்ற இல்லையா? அகோரிகள் சாம்பல் பூசுறாங்க, எல்லாமே ஒரு பிடி சாம்பல் ஆக போகுதுன்ட்டு. சிஸ்டர் லைன்ல இருக்கீங்களா? சரி சரி. அதே மாதிரி வந்து மனிதனை நினைக்கிறதும் மண்ணை நினைக்கிறதும் ஒண்ணுன்றது. ஏன்னா அந்த பஞ்ச தத்துவத்தினாலான உடம்பதான் நீ நினைக்கிற, மண்ணதான் நினைக்கிற அப்படிங்கறத புரிஞ்சுக்கோன்றார் பாபா. எப்படி எல்லாம் நமக்கு அதான் இன்னைக்கு முரளியோடைய சாரமே பாத்தீங்கன்னா, என்னை தவிர உனக்கு யாரும் வேண்டாம், எல்லாத்தையும் வெட்டி கடாசுன்றதுதான். புத்தியினால உறவுகளை உருவாக்காத, இருக்கிற உறவில் இருந்தும் புத்தியை துண்டிச்சிடு. அப்படி துண்டித்தால் தான் அந்த சொர்க்கம், சுகமான சொர்க்கம். எதுவுமே கிடைக்காம கிடைச்சிடுமா சொர்க்கம்? அதுதான். சரி, பரமாத்மா விலகி இருங்க அப்படின்னு சொல்றாங்களே பாபா. அதான் அந்த அன்பு என்னன்னா, நீங்க விலகி பாபா கிட்ட மட்டும் இருக்கும்போது பாபாவுடைய அன்பு உங்களுடைய அன்பின் சொரூபமா மாறிடும். அப்ப அந்த அன்பின் சொரூபமா யார்கிட்ட வந்தாலும் நீங்க அன்பாதான் பேசுவீங்க. ரோட்ல போற பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கிற குழந்தையா இருந்தாலும் சரி, அது அந்த நபர்னால வரல, நீங்க அந்த சொரூபமா இருக்கிறதுனால வருது. சோ அந்த அன்புக்கும் இந்த அன்புக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த அன்பு வந்து என்னுடையவர்கள்ன்றதுனால வர அன்பு, கடைசியில அதுவே உங்களுக்கு ஆப்பு வச்சிடும். சரி, பரமாத்மா அன்புல எந்த அளவுக்கு மூழ்கி இருக்கணும்னு பாபா சொல்றாரு. அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா, அன்போட அடையாளம் பாடப்படுது. இருவர் இருந்தாலும் இருவராக இல்லாமல் சேர்ந்து ஒருவராகி விட வேணும். இதைதான் வந்து நிறைந்து விடுறதுன்னு சொல்றாங்களாம். பக்தர்கள் இந்த அன்போட ஸ்திதிய வந்து நிறைந்து விடுதல் அல்லது ஐக்கியமாதல்னு சொல்லி இருக்கிறாங்க. அன்புல மூழ்குதல்ங்கிறது வந்து ஸ்திதி. ஆனா ஸ்திதிக்கு பதிலா அவங்க ஆத்மாவோட இருத்தல்ங்கிற நிலைய சதா காலத்துக்கும் முடிச்சு விடுற ஒன்று என புரிந்துக்கிறாங்களாம். குழந்தைங்க, நீங்க எப்போது பாபாவின் அல்லது ஆன்மீக நாயகன் சந்திப்புல வந்து மூழ்கி இருக்கிறீங்களோ அப்ப சமமா ஆயிடுவீங்க அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப லவர்ஸ் எல்லாம் எழுதுவாங்கல்ல, ஈருடல் ஓர் உயிர்னு எழுதுவாங்க. சோ அந்த மாதிரி ஒருவரா, அதாவது என்னை கண்டவன் பிதாவை கண்டன்னு எஸ் சொல்றாரு. என்னை பார்த்தால் அவருதான் தெரியுது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவருடைய அன்புல மூழ்கிறதுனால நான் அவருடைய குணத்தை தான் நான் வெளிப்படுத்துறேன். அவரா ஆகிறது கிடையாது, ஆனா அவராகவே ஆகிட்டா மாதிரி உங்களுக்கு தெரியும் குணம். அந்த அளவுக்கு அன்புல மூழ்கிற விஷயம் தானே தவிர இது ஆத்மா பரமாத்மாவோட கலந்து அழிஞ்சு போயிடாது, கரைஞ்சி போயிடாதுன்ற. ஆனா அவங்க அப்படி நினைச்சுக்கிட்டாங்க. ஜோதியோட ஜோதியா கலந்துருச்சு. வள்ளலார் சிவனை நினைச்சுக்கிட்டே இருந்தாருன்னா அன்புல மூழ்கினாரு. அதுக்காக அப்படியே ஆத்மா அழிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஆத்மா அழியாது இல்ல. அதுதான் எங்கேயோ பிரிவு எடுத்திருப்பாரு. ஆமா. சரி, உள்நோக்கு முகமாக இருக்கிறவங்களுடைய அடையாளம் என்ன? வீணான எண்ணத்தின் மீது யார் மனதில் மௌனமா இருக்கிறாங்களோ அவங்கதான் வந்து உள்நோக்கில் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. உள்முக நோக்குல இருப்பாங்கிறாங்க. உள்நோக்கு முகம் அப்படின்னா தன்னை பற்றிய சிந்தனையிலே இருக்கிறது. அதான் சொன்னோம் இல்லையா, வெளியில விஸ்தாரமா போனா துக்கம், உள்ளுக்குள்ள விஸ்தாரமாக அப்படிங்கறது வந்து ஆத்மாவுடைய 84 பிறவி, ஆத்மாவுடைய அப்பா, ஆத்மா இப்ப என்ன ஆக போகுது, ஆத்மாவுடைய சுயதர்மம் அமைதியில நான் நிலைச்சிட்டு இருக்கிறேன்னா, இதையிலேயே உங்களுடைய மனதை பிஸியா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வெளி உலக விஷயத்தை பற்றி உங்களுடைய எண்ணமே போகாது. போனாதான மனம் அமைதி இழக்கிறதுக்கு. அதனால சதா ஆனந்தமாகவே இருப்பீங்க. அப்ப கவனத்தை உள்ள திருப்பணும்.
சோ உள்ளே திருப்பணும்னா நீங்க கடவுளையும் நினைச்சிட்டு இருக்கலாம், உங்களையும் நினைச்சிட்டு இருக்கலாம். உங்களுடைய அந்த உண்மையான குணமான அமைதியில இருக்கிற நான் செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. சோ இதுதான் உள்நோக்கு முகம். இதுதான் பக்தியில உன்னை கடந்தால் கடவுளை காணலாம், கடவுளாக மாறலாம், கடவுள் இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா உள்ள கடவுள் கிடையாது. பட் கடவுளை நினைத்து உள்நோக்கு முகமாக நாம இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அமைதியாக இருப்போம் அப்படின்னு பாபா சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அவ்விக்த முரளி. பாபா என்ன சொல்றாங்கன்னா, நேரத்தோட அழைப்பின் இது மூலமா வள்ளலா ஆகுங்க அப்படிங்கிற தலைப்பை சொல்லியிருக்காங்க. சுவமானம்னா தந்தைக்கு சமமான நிலையில இருக்கிறது. சம்பூர்ண சுவமானம் தான் தந்தைக்கு சமமான நிலை. மேலும் அந்த மாதிரி நினைவுல இருக்கும் குழந்தைங்க எப்பவுமே வள்ளலா இருப்பாங்க. யாசிப்பவர்களாக பெறுபவர்களாக இருக்க மாட்டாங்க. தேவதா அப்படின்னாலே கொடுப்பவங்க தான். எப்படி தந்தை ஒருபொழுதும் பெறுவதற்கான எண்ணம் வைக்க முடியாது, கொடுப்பதற்கானதான் வைக்கிறாரு. ஒருவேளை அனைத்தும் பழையதையும் கொடுத்து விடு அப்படின்னு சொன்னா கூட பழையதை பழையவற்றிற்கு பதிலா புதியதை தான் பாபா கொடுக்கறாரு. நம்மகிட்ட பழசை எடுத்துட்டு புதுசா தானே கொடுக்குறாங்க. பெறுவது என்றாலே தந்தைக்கு கொடுப்பது. அப்படி தற்சமயம் பாப்தாதாவுக்கு குழந்தைங்களோட ஒரு தலைப்பு ரொம்ப பிடிச்சிருக்கான். அது என்ன தலைப்புன்னா கால் ஆஃப் டைம் அப்படிங்கறதுதான். அதாவது நேரத்துடைய அழைப்பு அப்படிங்கிறாங்க பாபா. குழந்தைங்களுக்காக நேரத்தோட அழைப்பு என்ன இருக்குதுன்னு பாப்தாதா பார்த்துட்டு இருந்தாராம். அப்ப சேவையின் துணைவர்களாகவோ இருக்கவே செய்யறீங்க நீங்க. ஆனா குழந்தைங்களுக்காக நேரத்தோட அழைப்பா என்ன இருக்குது அப்படிங்கறத பாப்தாதா பார்த்தாராம். நீங்களும் நேரத்தின் அழைப்பு என்ன என்பதை புரிந்து கொண்டிருக்கிறீங்க. தனக்காக யோசியுங்க, சேவைக்காக சொற்பொழிவுலாம் நிகழ்த்துறீங்க, செய்துட்டு இருக்கிறீங்க. ஆனா தனக்காக எனக்காக நேரத்தோட அழைப்பு என்னவா இருக்குது அப்படின்னு தன்னிடமே நீங்க கேளுங்க அப்படிங்கிறாங்க பாபா. நமக்கு நாமே கேட்டுக்கணும், நமக்காக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்னு. தற்சமயத்தின் அழைப்பு என்னவா இருக்குது. அப்படி இப்பொழுதைய நேரத்தின் அனுச்சாரம் ஒவ்வொரு குழந்தைக்கும் வள்ளல் தன்மையின் நினைவை இன்னும் அதிகரிக்கணும். அது சுய முன்னேற்றத்திற்காக. வள்ளல் தன்மையின் உணர்வு அனைவருக்காகவும் அன்பு வெளிப்படும் ரூபத்துல தென்படுவதாகவும் இருக்கலாம். யார் எப்படி இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் நான் கொடுக்கணும். அப்படி வள்ளல் எப்பொழுதுமே எல்லைக்கு அப்பாற்பட்ட உள்ளுணர்வு உடையவராக இருப்பாங்க, எல்லைக்குட்பட்டது அல்ல. மேலும் எப்பொழுதும் வள்ளல் சம்பன்னமாக நிரம்பி இருப்பாரு. வள்ளல் எப்பொழுதுமே மன்னிக்கும் மாஸ்டர் கடலா இருப்பாரு. இதன் காரணமா தான் எல்லைக்குட்பட்ட தன்னுடைய சம்ஸ்காரம் அல்லது மற்றவர்களுடைய சம்ஸ்காரம் என்னவாக இருக்குதோ அவை உள்ளடங்கி விடும், வெளிப்படாது. நான் கொடுக்கணும், யாராவது கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டினாலும் சரி, ஆனா நான் வள்ளல் ஆகணும். எந்த விதமான சம்ஸ்காரத்தின் வசமாகி மற்றவைகளின் வசமான ஆத்மாவாக இருந்தாலும் அந்த ஆத்மாவிற்கு நான் சகயோகம் கொடுக்கணும். அப்படி எந்த விதமான எல்லைக்குட்பட்ட சம்ஸ்காரம் உங்களை பிரபாவம் செய்யாது. யாராவது மரியாதை கொடுத்தாலும் சரி, யாராவது கொடுக்காட்டினாலும் சரி, ஆனா நான் கொடுக்கணும். அந்த மாதிரி வள்ளல் தன்மை இப்பொழுது வெளிப்படணுங்கிறாங்க பாபா. புரியுதா பிரதன்? அதுதான் நம்ம வரதானத்துல பார்த்தோம் இல்லையா, அன்பு ஸ்வரூபமா நீங்க ஆகுறதுனால எல்லார்கிட்டயும் அன்பா இருப்பீங்க. அந்த மாதிரிதான் இங்க நீங்க அன்பு ஸ்வரூபமா இருக்கிறீங்க. சூரியன் எப்படி வெளிச்சத்தை மட்டுமே கொடுக்குதோ அது மாதிரி நீங்க அன்பை மட்டுமே கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. வெளியில வரவங்க உங்களுக்கு கோபத்தை கொடுக்கலாம், எதை வேணும்னாலும் கொடுக்கலாம். ஆனா உங்களுடைய அன்பு ஸ்வரூபம் குறையவே இல்லை. அதுதான் ஸ்வரூபமா இருக்கிறதுன்றது. சோ அப்ப மற்றவர்களுடைய தாக்கத்தில் நீங்க வரல, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல. ஏன்னா நான் இப்படிதான் இருக்கிறேன். அது பாத்தீங்கன்னா வரதானம், ஸ்லோகன், அவ்விக்த முரளி எல்லாமே ஒரே தொடர்பாகவே அமைஞ்சிருக்குது. ஸ்லோகன்ல உள்நோக்கு முகமாகவே இருக்கும் பொழுது மட்டும்தான் நீங்க வள்ளலாக இருக்க முடியும்.
இல்ல உள்நோக்கு முகத்துல நான் அன்பின் சொரூபமா இருக்கிறேன்ற அந்த உணர்வுல இருக்கும் பொழுது அந்த அன்பின் அதிர்வலைகளை நாலாபுறமும், அன்பு மட்டும் இல்ல, நீங்க எந்த குணத்தை வேணாலும் எடுத்துக்கலாம், அமைதி, தூய்மை, அப்ப நாலாபுறமும் நான் பரவ செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் எப்பவுமே. அப்ப யாரு வந்தாலும் வெறும் கையோட போயிடக்கூடாதுன்ற அதுக்கு ரொம்ப பெஸ்ட் வந்து அந்த ஞான சூரியன், தூய்மையின் சூரியன், அன்பின் சூரியன் இப்படியே இருக்கணும். எப்படி சூரியன் கிட்ட போனாலே வெப்பம் சுடாம வர முடியாதோ அந்த மாதிரி என் தொடர்புல வந்துட்டாலே அவங்க அன்புனால நிரம்பாம போக முடியாது. அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அன்பை கொடுத்தால் கொடுக்கிறது அது வந்து அது வேற, அது அன்பு கிடையாது, அது சுயநல பற்று. சோ இங்க இப்படி இருக்கணும். அதுதான் வள்ளல் தன்மையும் கூட. கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு வள்ளல். அப்ப என்னன்னா இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலைன்றதே ஆத்மான்ற உணர்வுல இருக்கிறது தான் இல்லையா? நம்ம எத்தனை மேடை, யாராருக்கு எந்த மேடையோ அந்த பாட்டுல வர மாதிரி நம்ம கூட யாரெல்லாம் உறவுகள்ல வந்தாங்க தெரியாது, எங்கெல்லாம் இருக்கிறாங்க தெரியாது. இன்னைக்கு அவங்களே உங்களுக்கு துக்கம் கூட கொடுத்துட்டு இருப்பாங்க தெரியாது. அதனாலதான் நீங்க சுகத்தை மட்டுமே கொடுங்க. ஆமா, ஏன்னா அந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு வேலைக்காரங்களா வரவங்க இப்ப உங்களுக்கு பயங்கர டார்ச்சரை தான் கொடுப்பாங்க பிராமண பரிவாரத்துல. நரகத்துல வேலைக்காரங்களா வரவங்க லௌகீக பரிவாரத்துல உங்களுக்கு டார்ச்சர் கொடுப்பாங்க, அல்லது பக்தர்களாக வருவாங்க. எல்லாமே நடக்கும். ஆனா யாரா இருந்தாலும் அவங்க என்னுடையவர்கள் தான் அப்படிங்கிறது ஆத்மான்ற உணர்வுல இருந்தாதான் உங்களுக்கு தெரியும். அதுதான் அந்த ஆத்மாவுடைய உண்மையான குணம். அன்பின் சொரூபமாக நான் இருக்கிறேன், அன்பின் அதிர்வலைகளை பரவ செஞ்சுக்கிட்டே இருக்கிறன்றதுல சதா கவனம் இருக்கணும். சுத்தி என்ன நடந்தாலும் அதை பார்க்காதீங்கன்றார். பாத்தீங்கன்னா என்ன ஆகும், அதோடைய பிரபாவத்துல வந்து அன்பு வம்பாயிடும். அதனாலதான் பார்க்காதீங்கன்ற. உள்நோக்கு முகத்துல இருக்கும்போது உங்களுடைய குணத்தை நீங்க வெளிப்படுத்த முடியும், வள்ளலாக இருக்க முடியும். மனசுல வந்து பாவனையும் இருக்குது, ஆனால்ங்கிற இதெல்லாம் வரக்கூடாது, நான் கண்டிப்பா செய்யணும். யாராவது அந்த மாதிரி நடத்தை மற்றும் வார்த்தைகள் உள்ளவராக இருக்கிறாரு, அது உங்களுக்கு உதவாதது, பிடிக்கவில்லைன்னா அதை ஏத்துக்கொள்ளவே செய்யாதீங்க. தீய பொருட்களை ஏத்துக்கொள்வாங்களா என்ன? மனசுல வந்து தாரணை செய்யறதுங்கிறது ஏற்றுக்கொள்றது. புத்தி வரை கூட வர வேண்டாம், புத்தியிலோ விஷயம் வந்து வந்துடுதுதான் இல்லையா, அதுவும் வேண்டாம். எப்போ அது தீயதாக இருக்குது நல்லதாக இல்லைன்னு புத்தியில மற்றும் இதயத்துல ஏத்துக்காதீங்க, அதை தாரணை செய்யாதீங்க. இன்னும் அதிகமா ஏற்றுக்கொள்றதுக்கு பதிலா சுப பாவனை சுப விருப்பங்களை வள்ளலா கொடுங்க, ஏத்துக்கொள்ளாதீங்க. ஏன்னா வந்து இப்பொழுது நேரத்துக்கு ஏத்தபடி ஒருவேளை இதயம் மற்றும் புத்தி காலியாக இருக்கவில்லைன்னா நிரந்தர சேவாதாரியா நீங்க ஆக முடியாது. இதயம் அல்லது புத்தி எப்பொழுது ஏதாவது விஷயங்கள்ல மிகவும் பிஸியாகி விட்டதுன்னா சேவை என்ன செய்வீங்க? பிறகு எப்படி உலகத்துக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்யறாங்க, அதே போல இங்கேயும் ஆயிடும். 8 மணி நேரங்களுடைய சேவாதாரி 6 மணி நேரங்களின் சேவாதாரி நிரந்தர சேவாதாரி ஆக முடியாது. மனம் மூலமா சேவை செஞ்சாலும் சரி, வாய் மூலமா செஞ்சாலும் சரி, காரியம் அதாவது சம்பந்தம் தொடர்பு மூலமா செஞ்சாலும் சரி, அப்படி ஒவ்வொரு வினாடியும் வள்ளலாவதுதான் சேவாதாரி. புத்திய காலியா வைக்கிறதுனால தந்தையின் சேவையில துணைவனா ஆக முடியும். இதயத்தை எப்பொழுதும் சுத்தமா வைக்கிறதுனால நிரந்தரமா தந்தையின் சேவையின் துணைவன் ஆக முடியும். உங்கள் அனைவருடைய உறுதிமொழி என்ன? உடன் இருப்போம், உடன் செல்லுவோம் என்ற இந்த உறுதிமொழி தான் இல்லையா? அப்ப வந்து நீங்க முன்னே இருங்க, நாங்கள் பின்னே வருகிறோம்னா இல்லைதானே, உடன் இருப்போம் என்கிற உறுதிமொழி தான் இல்லையா? அப்படி தந்தை சேவையின்றி இருக்கிறாரா? நினைவு இன்றியும் இருப்பதில்லை. எந்த அளவு தந்தை நினைவில் இருக்கிறாரோ அந்த அளவு நீங்க கடும் உழைப்பில் இருக்கிறீங்க. ஆனா கடும் உழைப்பில் மற்றும் கவனத்தில் மேலும் தந்தையை பொறுத்தளவுல என்னதான் இருக்குது? பரமாத்மாவை பொறுத்தளவுல இருப்பதே ஆத்மாக்கள் தான். வரிசை கிரமமான ஆத்மாக்களும் இருக்கவே செய்யறாங்க. குழந்தைகளின் நினைவின்றி தந்தை இருக்க முடியாது. தந்தை குழந்தைகளின் நினைவின்றி இருக்க முடியுமா? நீங்க இருக்க முடியுமா? சில நேரங்கள்ல குறும்புக்காரரா ஆயிடுறாங்க அப்படிங்கிறாங்க. சூப்பர் சூப்பர். இது ஆக்சுவலா சமீபமா சண்டே முரளியில கூட சொன்னார். பாபா ஒருத்தர் தான், அத்தனை பேரும் குழந்தைகள்.
அத்தனை பேரையும் 5000 வருஷம் கழிச்சு நான் பாக்குறேன்னா உங்களை நினைக்காம என்னால ஒரு நிமிஷம் இருக்க முடியுமான்றார். இதுல சைகையா என்ன கொடுக்குறாருன்னா, 5000 வருஷம் கழிச்சு நான் மட்டும்தான் உங்களை பாக்குறேன்னா, நீங்களும் என்ன 5000 வருஷம் கழிச்சு தானே பாக்குறீங்க. இத்தனை ஆத்மாவையும் என்னால நினைக்க முடியுது, ஒரே ஒரு ஆத்மா அப்பாவை உன்னால நினைக்க முடியலையா அப்படிங்கறத இன்டைரக்டா கேக்குறாரு. அதுதான் அங்க அத வந்து கேட்கல. அதுதான் அந்த சைகையை புரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு தான் அது அதுலயே மூழ்கணும்ன்றது. சோ அததான் கடைசியில சொல்லி இருக்கிறாரு. ஆக்சுவலா முரளியில இன்னைக்கு அந்த முரளி ஃபுல்லாவே வந்து வேற எந்த உறவும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்ன்றாரு. அப்படி எந்த உறவும் இல்லாம இருந்தாதான் நீங்க சக்திசாலியா இருப்பீங்க. யாருடைய நினைவும் இல்லாம இருந்தாதான் சக்திசாலியா இருப்பீங்க. இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா இந்த பந்தனம் இருக்குது, இந்த வேலை இருக்குது, இவங்க டார்ச்சர் பண்றாங்க, இந்த மாதிரி ஆனால் வந்து மைண்டுக்குள்ள குப்பைய உள்ள விட்டுருது. பாபா நினைவு தவிர எல்லாம் குப்பை தான். அது அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், பிராமண பரிவாரமா கூட இருக்கட்டும், பாபாவை தவிர எந்த நினைவு உள்ள வந்தாலும் அது குப்பை தான். ஆஞ்சநேயருக்கு ஏன் மகிமை? நெஞ்ச பொழந்து காட்டினாலே ராமர் தான் தெரியறாரு எப்பயும். அப்படி இருக்கணும். சோ அப்படி நீங்க இருந்தா மட்டும்தான் சக்தியை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். என்ன படிச்சீங்க 2வது படிக்கும்போது? ஆரம்பத்துல என்ன படிச்சீங்க? ஓகே. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஏதாவது வந்துச்சுன்னா உங்களால சக்திசாலியா இருக்க முடியாது. அதை நீங்க மறுபடியும் படிங்களாம். இப்ப 2வது பாதி படிக்கும்போது ஆரம்பத்துல ஆனால் என்பது வந்து விடுகிறதுன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன படிச்சீங்க? இது உங்கள் உறுதிமொழி தான். ஆனா நீங்க வந்து முன்னே இருங்க, நாங்க பின்னே வருகிறோம் அப்படிங்கறதா? அதான் அப்படியே படிங்க. இது அப்படி தந்தை சேவையின்றி இருக்காரா? நினைவேண்டியும் இருப்பதில்லை. ஆனால்ங்கிறது இல்ல நீங்க இப்ப படிக்கிறதும் அப்படியே படிங்க. அதுதான் பாபாவால சேவை இல்லாம இருக்க முடியாது, நினைவு இல்லாமலும் இருக்க முடியாது. சோ ஃபாதர் அவரை மாதிரியே நீங்களும் எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும். வந்து நீங்க காலியா வைக்கிறதுனாலதான் தந்தையின் சேவையின் துணைவனாக ஆக முடியும்னு சொல்லி முக்கியமான பாயிண்ட். அதுதான் கரெக்டா புடிச்சிட்டீங்க இல்லையா? மைண்ட ஃப்ரீயா வச்சிருக்கணும், காலியா வச்சிருக்கணும். அப்ப பாபாவை மட்டும் நினைச்சு 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 வேற எல்லா குப்பையும் வெளியேற்றணும். இப்பதான் மனசு அப்படியே லேசா இருக்கும். அப்படி லேசா இருக்கக்கூடிய அதிர்வலைகளை தான் நம்ம உலகத்துக்கு பரப்பணும். அதுதான் மனச சேவை. நம்மளே மனசுக்குள்ள 1000 குப்பைய வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம கோயில்ல வர பக்தர்கள் வந்து ஐயோ என் புருஷன் சரியில்லை, என் குழந்தை சரியில்லை, வருமானம் இல்ல, அப்படி இப்படின்னா எங்க வீட்லயும் அதே தாமா பிரச்சனைன்னு சொல்லி அனுப்பிச்சுடுவீங்க இல்லையா? நம்ம வந்து பாபாவுக்காக கிறிஸ்தவ பாஷையில சொல்லணும்னா ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். நம்மை நாமளே அர்ப்பணிச்சுக்கிறோம். அர்ப்பணிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவரை தவிர யாருமே கிடையாது. அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால சேவை பண்ண முடியும். எந்த சேவையுமே கரெக்டா பண்ண முடியும். இல்லாட்டினா மைண்ட் ஒண்ணு நினைக்கும், வாய் ஒண்ணு சொல்லும். அப்புறம் எங்க அங்க வைப்ரேஷன் மோசமா இருக்கும்போது எப்படி சேவை நடக்கும்? இப்ப கூட ஒரு கோயில்ல ரீல்ஸ் பார்த்து ரொம்ப எல்லாம் இது பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இருக்காங்கல்ல பிரதர், அது வந்து எதனால? அப்ப வந்து அந்த கோயில்ல ரீல்ஸ வச்சுட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில்ல. யாரு? பாபா குழந்தைங்களா? இல்ல அங்க இருக்கிறவங்க, அங்க வேலை செய்யறவங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வச்சு வீடியோ எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. கோயில வந்து அவமதிக்கிறாங்க அப்படின்னா அப்ப இங்க இருக்கிற ஆத்மாக்கள் வந்து அங்க சரியில்லைங்கிறது அர்த்தம். அது எப்படி? இங்க இருக்கிற குழந்தைங்களும் ரீல்ஸ் பார்த்துதான் ஆடிட்டு இருக்குதுங்கன்னு அர்த்தம் போல இருக்குது. ஏன்னா எல்லாரையும் தானே அடிமையாக்குது மாயா. இருக்கலாம். அது இந்த மாதிரி ஒரு கோயில்ல போய் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னு அதான் தேவதை ஆத்மாக்களே இப்ப முட்டி மோதிட்டு இருக்குது இல்ல. இப்ப எல்லாருக்குமே இன்டர்நெட் மூலமா தான் சேவை நடந்துட்டு இருக்குது, பெரும்பான்மையான சேவை. அப்ப வந்து இன்டர்நெட் வந்து அது பேரே வலைதளம் இல்லையா? மாய வலை. அதையெல்லாம் கடந்துதான் போகணும். சோ பாபா குழந்தைங்களே சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதுடைய நினைவு பக்தர்களும் அப்படியே இருக்கிறாங்க.
சூப்பர் சூப்பர். நான் அது கேள்விப்படல, பரவாயில்ல. இல்ல அது இப்ப இந்த திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில்ல நடந்திருக்காமா? சரி நடந்து சரி அது பெரிய ஒரு இதா வைரலா போயிட்டு இருக்கு. அதுக்காக சரி 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 சரி. சூப்பர் சிஸ்டர். முடிஞ்சிச்சா முரளி? அதான் அப்ப இந்த மாதிரி நேரத்தின் அழைப்பு வந்து வள்ளலாகுங்க மிக அவசியமா இருக்குது. அப்ப எங்களுடைய அந்த அழைப்பு வந்து நமக்கு தானே அது மெயினா. மற்றவர்களுக்கு சொல்றோம் நேரத்தின் அழைப்புன்ட்டு. அப்ப உங்களை அழைக்கலையே, நீங்க ரெடி ஆயிட்டீங்களா இல்ல மனசுல குப்பை வச்சிருக்கீங்களான்றாரு. எங்களுடைய இஷ்ட தேவி தேவதைகளேன்னு முழு உலகத்தோட ஆத்மாக்களும் கூக்குரல் இடுறாங்களாம். இஷ்ட தேவி தேவதையா இருக்கிறீங்கதான் இல்லையா? ஏதாவது ஒரு ரூபத்துல அனைத்து ஆத்மாக்களுக்கும் இஷ்டமானவர்களா இருக்கிறீங்களா? அப்படி இந்த நேரம் அனைத்து ஆத்மாக்களின் கூக்குரல் வந்து, ஹே இஷ்ட தேவி தேவதைகளே மாற்றம் செய்யுங்க, இந்த குரலை கேட்க முடியுதா? பாண்டவர்களுக்கு இந்த குரல் கேக்குதா அப்படின்னு கேக்குறாங்க பாபா. கேட்ட பிறகு என்ன செய்யறீங்க? கேட்க முடியுதுன்னா ஏதாவது அவங்களுக்கு தேவையானதை செய்யறீங்களா, அல்லது ஆம் செய்யறோம் யோசிக்கிறீங்களா? கூக்குரலை கேட்க முடியுதா? அப்படி நேரத்தின் அழைப்பை மத்தவங்களுக்கும் சொல்றீங்களா, அல்லது ஆத்மாக்களின் அழைப்பை கேட்க மட்டும்தான் செய்யறீங்களா? எனவே இஷ்ட தேவி தேவதைகளே இப்பொழுது தன்னுடைய வள்ளல் தன்மையின் ரூபத்தை வெளிப்படுத்துங்க, கொடுக்கணும். எந்த ஒரு ஆத்மாவும் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. இல்லாட்டினா முறையீடுகளின் மாலை வந்து விழுந்துரும் உங்களுக்கு. முறையீடுகளோ கொடுப்பார்கள் இல்லையா? அப்படியானால் முறையீடுகளோட மாலை அணிபவர்கள் இஷ்ட தேவி தேவதைகளா, அல்லது மலர்களால் ஆன மாலை அணிபவர் இஷ்ட தேவி தேவதைகளா? எந்த மாதிரியான இஷ்ட தேவி தேவதைங்க நீங்க? பூஜைக்குரியவங்க தான் இல்லையா? நானோ பின்னால் வந்திருக்கிறேன், யார் மிக பெரியவங்களோ அவங்கதான் வள்ளல் ஆவாங்க, நான் எங்கே ஆவேன், அந்த மாதிரி எல்லாம் நினைக்க கூடாது. அது வந்து அனைவரும் வள்ளலாகணும் அப்படிங்கிறாங்கப்பா. அப்ப இஷ்ட தேவதைகள் குலதெய்வம் சொல்றோம்ல, குலதெய்வம் அது இல்லாம இஷ்ட தேவதை, எனக்கு ரொம்ப பிடிச்ச இஷ்டமான தேவதை இவங்கதான் அப்படிங்கறதெல்லாம் இருக்குது. அதாவது கடவுளை மறந்தாலும் மதத்தையே விட்டு போனாலும் குலதெய்வத்தை விட மாட்டாங்க. ஏன்னா குலதெய்வத்தை நீ விட்டதுனாலதான் உன் வாழ்க்கையில இந்த பிரச்சனை வருது அப்படி இப்படிங்கிறதுக்கு பயந்துட்டு மதம் மாறியவர்கள் கூட குலதெய்வத்துக்கு வந்துருவாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு. சோ அந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களே, அவங்க வாழ்க்கையை நீ காப்பாத்துவன்னு காப்பாத்திட்டியா? ரெடி ஆயிட்டியா? இல்ல குரலை மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கியா அப்படிங்கிற. சோ அதுக்கு வள்ளல் ஆகணும். இல்ல எனக்கு அது மாதிரி சக்தி எல்லாம் வரலன்னு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ற கூடாது. சக்தி வரல, செய்தி வரல, அப்ப புகார்களின் மாலை அணிஞ்சிட்டு இருப்பியா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப மலர்களின் மாலை இருக்கணும் தானே. அப்ப பாபா வந்து பொறுப்புன்ற கிரீடத்தை அணிவிக்கிறேன்றாரு குழந்தைங்களுக்கு. சொர்க்கத்துல தங்க வைர வைடூரியத்தினால ஆன கிரீடம் இருந்தாலும் இப்ப பொறுப்பு கிரீடம், அடுத்தது தூய்மை கிரீடம். அப்ப உங்களுடைய பொறுப்பு ஒட்டுமொத்த உலகத்தையும் மாத்துறது இல்ல, உங்களால முடிந்த அளவு இருக்கு. சோ எல்லாரும் அந்த மாதிரி உலகத்தை மாத்துறது என்னுடைய பொறுப்பு. ஏன்னா உலகத்துல உள்ள எல்லா மொழியும் கத்துக்கிட்டு போய் நம்மளால சொல்ல முடியாது. ஆனா நம்ம மொழியில் தெரிந்தவர்களுக்கு சொல்லலாமே, நம்ம தொடர்புல இருக்கிறவங்களுக்கு சொல்லலாமே, நம்ம வேலை பார்க்கிற இடத்துல வர்றவங்களுக்கு சொல்லலாமே. டாக்டரா இருந்தா வர பேஷண்ட் எல்லாருக்கும் சொல்லலாமே. சூப்பரான வாய்ப்பு இல்ல? இந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலை சார்ந்தவர்களும் சொல்லலாம். அடுத்தது மொழி தெரியாதவர்களுக்கும் சக்தி கொடுக்கலாம். இங்க இருந்து உலகத்துல உள்ள எல்லா மொழிக்கும் உங்களால சக்தி கொடுக்க முடியும். சோ இப்ப துபாயே மூழ்கி போச்சு அப்படின்லாம் சொன்னாங்க, பயங்கரமான மழை பெஞ்சு. எத்தனை பேர் சக்தி கொடுத்தோம், எத்தனை பேர் கருணையா பார்த்தோம். சரி அது ஒரு ஆச்சரியமா பார்த்தோம். பாபா சொன்னாரு உலக அழிவு நடக்குது, அதெல்லாம் ஓகே. அந்த அந்த ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுத்தீங்களா? சக்தி கொடுக்கணும். அப்ப மறக்கிறோம் இல்லையா? அதுதான் சொல்றாரு. கட்சி வரைக்கும் அவங்க கத்துறத கேட்டுக்கிட்டே இருக்க போறீங்களா? அப்ப அங்க அல்லாவேன்னு அவங்க கத்துனாலும் நம்மளதான் கூப்பிடுறாங்க. ஏன்னா எல்லா மதத்திலுமே இறை தூதர்கள் வருவாங்க, தேவ தூதர்கள் வருவாங்க நம்ம காப்பாத்தன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள்லாம் நம்ம காப்பாத்த 2 தேவதைகளை கடவுளை அனுப்புவாரு, ஜின்னுகளை அனுப்புவாருன்ட்டு நம்பிட்டு இருக்கிறாங்க. அது ஃபரிஸ்தா தான், நம்ம தான் அது. ரெடி ஆயிட்டீங்களா? அவங்கள காப்பாத்துனீங்களா? சுபபாவனை கொடுத்தீங்களா அப்படின்னு கேக்குற. செம பவர்ஃபுல் முரளி சிஸ்டர்.
முடிஞ்சிச்சா? முடிஞ்சிருச்சு. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. நம்ம முரளி வந்து இப்ப அவ்யக்த முரளி சேர்ந்து வர்றதுனால நைட்ல வந்து நம்ம முரளி, பாபா முரளி, சாதாரண முரளியும் கேட்டுட்டு அவ்யக்த முரளியும் கேட்கறப்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சூப்பரா இருக்கும். அது இல்லாம இப்ப நம்ம ஜென்ரலா போடுற சாக்கார முறையிலேயே டிஸ்கஷன் போடுறோம் நாலேஜ் ஆஃப் காட்ல, அதையும் கேட்டு பாருங்க. அதுல உள்ள பாயிண்ட தான் நான் இப்ப இந்த கொஸ்டின் சொல்லும் போதெல்லாம் சொன்னது. அதுல அவ்வளவு ஒரு முரளிக்குள்ள இவ்வளவு இருக்குதான் நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அதை உட்கார்ந்து நம்ம தோண்ட ஆரம்பிக்கும் போதுதான் தெரியும். சோ இப்ப நம்ம பார்த்த முரளிக்கான டிஸ்கஷனும் ஆல்ரெடி போட்டிருக்கிறோம். நீங்க அதை கேட்டு பாருங்களா, இவ்வளவு விஷயம் இருக்குதான்னு தோணும். அதையும் அவசியம் பாருங்க. அதே மாதிரி இப்ப பாக்கிய சிஸ்டர் போடுற அவ்யக்த முரளி ரிவிஷன், இப்ப எல்லாமே நம்ம எத்தனை தடவை கேட்டுக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு மைண்டுக்குள்ள ஆழமா உட்காரும். பாபா நினைவிலே கேளுங்க. நீங்க உடம்பையும் பாத்துக்கோங்க சிஸ்டர், சுடு தண்ணி. ஓகே, தேங்க்யூ பாபா.